வெல்கம் டு டெர்சாக் இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு லைவா நம்ம ஒரு செஷன் பார்க்க போறோம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் டீச் பண்றதுக்கு. Let us try this. இது வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல மேல கொடுக்கிறது வந்து ரூப் ட்ரஸ். இந்த ரூப் ட்ரஸ்ல மேல போறது ஆஃப்டர்ஸ், கீழே இருக்கிறது டை மெம்பர், இந்த டை மெம்பர்ல அப்படியே பக்கத்துல வாங்க. பக்கத்துல வந்துட்டு அந்த ரூப் மேல ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து பர்லன்ஸ். இந்த பர்லன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, மேல இருக்கிற ஷீட் வச்சிருப்பாங்க, அது அங்க ஒர்க் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? வாங்க இப்படி வாங்க, சும்மா வந்து வாங்க சென்ட்ரல் வாங்க, கிரிவா உள்ளவா. ஓகே, சோ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பர்லன்ஸ் ஆகும். மேல இருக்கிற ரூட் ஷீட் வந்து உட்காரு. இந்த ரூட் ஷீட்டை இது இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா மொத்தமா டிஃபெக்ட் ஆக செய்தாருங்கிறதுனால நம்ம பர்லன்ஸ். இந்த பர்லன்ஸ் பாத்தீங்கன்னா நடுவே நெப்பர் இல்லை. அப்புறம் இந்த ஆங்கிள் கை போட்ட பகுதியை பாருங்க. இந்த இடத்துல ரூட் பிரஷர் வந்து இதேதான் புதிய காட்டுறேன். பர்லன்ஸ் இருக்கா? இந்த பர்லன்ஸ் வச்சு ஒண்ணு அந்த ரூட் உட்காருது, இல்லைன்னா அதனாலதான் ட்ரெஸ் எல்லாம் சொல்லணும்னா ட்ரெஸ் அப்படிங்கிற டெஃபரன்ஸ்ல இருக்குன்னா அது பெண்டிங் வரவே வராது. இப்போ இது வந்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பக்கத்துல வந்து கஷ்டம் பண்ணிட்டு இதை வந்து எரெக்ட் பண்ணி மேல தூக்கி எடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். சோ எரெக்ட் பண்ணி மேல தூக்கி வைக்கும் போது என்ன ஆகும்னா, இமேஜின் பண்ணுங்க, இந்த ரூப் ட்ரஸ் தனியா இருக்கு, இந்த ரூப் ட்ரஸ் தனியா இருக்கு. இப்ப நான் ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன்னு என்ன ஆகும்? இதாகும். இப்போ இந்த ட்ரெஸ் தனியா இருக்கு, இந்த ட்ரெஸ் தனியா இருக்கு. நீங்க புஷ் பண்ண போது மொத்தமா சாயா இது கனெக்ட் பண்ணாதான் ஸ்ட்ரெயிட் ஆகும். இதுதான் வந்து பிரேசிங். பிளான் பிரேசிங். பிளான் அப்படின்னா டாப் வியூ. ஆடியோ நிறைய இருக்கா, நாய்ஸ் நிறைய இருக்கா? சத்தமா பேசலாமா? சோ இது என்னன்னா, மேல வந்து இந்த பிளான் பிரேசிங் இது பேரு பிளான் பிரேசிங்னா டாப் வியூல இருந்து பாருங்க. இது அப்படியே கனெக்ட் ஆகி இந்த காலம் அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஒரு பிரேக் இது ஒரு எண்ணில மட்டும் இல்ல, ரெண்டு எண்ணிலையுமே அது என்ன இருக்குன்னா பிளான் பிரேசிங். சோ இந்த பிளான் பிரேசிங் பாத்தீங்கன்னா விண்ட் டைரக்ஷன்ல இது அப்படியே மூவ் ஆகும். இப்படி இருக்கா, சோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம அதே ஒரு ட்ரெஸ் தான். இந்த ரூட் ட்ரெஸ்ல இது எல்லாமே வெர்டிகல்ஸ், இது எல்லாமே இது எல்லாமே மேல இருக்கிறது டாப் பார்ட், மேல இருக்கிறது டாப் பார்ட், கீழே இருக்கிறது பாட்டம் பார்ட். சோ இந்த ட்ரெஸ் தான் அப்படியே வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இது ஒரே ஒரு கேட் தான். மேல இருக்கிற ரூப்போட டோர் இருக்குல்ல, அது பாலிங்க்கு போகுது. பாலிங்க்ல இருந்து என்ன போகுது? அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு போகுது. ட்ரெஸ்ல இருந்து எங்க போகுது? இங்க இருக்கிற சைட்ல இருக்க காலம்க்கு போகுது. இந்த ஒன்னே ஒன்னா மொத்தமா எல்லா இடத்துக்கும் ரிப்பீட் ஆகுது. அப்படியே பின்னாடி காமிங்க. மொத்தமா இது எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகுது. ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அதனால நம்ம எதை படிச்சா போகணும்னா, ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சா போகும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல என்ன ஆகுதுன்னா, டென்ஷன் மெம்பர்ஸ், இது எல்லாமே டென்ஷன் மெம்பர்ஸ்ல வருது. எது அப்படின்னா டை மெம்பர் வந்து டென்ஷன் மெம்பர். சோ ஜென்ரலா ரூட் ப்ளஸ் இப்ப பாருங்க, இந்த எக்ஸ் நான் 4 பார்ட்டா போடுறேன். ஒரு பார்ட் ஆனா இருக்காங்க. இது ஒரே ஒரு பார்ட்டாவும் இதை 2 பார்ட்டாவும் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா லென்த் பிரேக்கர். ஏன்னா ஒரு மெம்பர் மேல இன்னொரு மெம்பர் எப்படி உட்கார வைக்க முடியும்? நம்மளால முடியாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, என்ன மாதிரி இதை கட் பண்ணி இவங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பெல்ட் அடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா பெல்ட் அடிச்சிருக்காங்க. அப்படியே வாங்க ஓகேவா? இல்ல இதுக்கு பேரு கேபிள் ட்ரே. மேல போறது பேர் வந்து கேபிள் ட்ரே. எதுக்குன்னா கேபிள்ஸ் எடுத்துட்டு போறது. டிவி இருக்கும்,
லிஃப்ட் போற வயர்ஸ், எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இதுக்கும் ஒரு லோடா கையந்திரம் வந்து உட்காரு. இதுவும் ஒரு லோடா கையந்திரத்தை வந்து நமக்கு உட்காரு. இப்ப இந்த இடத்துல பாக்குறீங்கன்னா இந்த காலம்ல ஏற்கனவே செஞ்சு இங்க கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டான். இந்த காலமும் இந்த காலமும் ஸ்வே ஆக கூடாது. அதனால என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஒரு டை பீம் ரன் ஆகுது. இது ரெண்டத்தையும் கட்டி வைக்கிறதுக்கு டை பீம் ரன் ஆகுது. எவ்வளவு சூப்பரா இருக்கு, எக்ஸைட்டிங்கா இருக்கா? அப்படி சிவில் இன்ஜினியரிங் படிச்சோம்னா வாங்க வாங்க. இதுக்கு பேர் தான் செக்கர்டு பிளேன். இதுக்கு நான் எவ்வளவு கொடுக்கிறேனோ அது வந்து ரைஸ். ஒரு என் காலை எவ்வளவு வைக்கிறனோ அது ரைஸ். என் காலு இங்க எவ்வளவு கூட உட்கார்ந்து இருக்கோ அதுக்கு பேரு ட்ரெண்ட். யூஸ்வலா நம்ம வீட்டுல இருக்கிறதோட ரைஸ் கம்மியா இருக்கும் பப்ளிக் பில்டிங் எல்லாத்துக்குமே. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் வருவாங்க, அதனால ரைஸ் கம்மியா இருக்கும். த்ரெட் வந்து நான் காலை வைக்கிறது. இதுவும் பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும், ஏன்னா குயிக் மூவ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக. இப்ப பாக்குறீங்கன்னா இந்த இடத்துல மேல ஒரு இது மாதிரி இருக்கா, பிளேட்டுக்கு சைட்ல அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கா. ஐ கேன் டச் திஸ். இங்க பாருங்க இந்த இடத்துல இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? எனி ஐடியா ஆன் திஸ்? இது என்ன நடக்குதுன்னு தெரியுதா அந்த இடத்துல? இந்த பிளேட் பெண்ட் ஆகாம இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது இவ்வளவு பெரிய லோடு இங்க உட்காரும் போது வெளியில உட்கார்ந்து இருக்காது, வெளியில இருக்கா. அப்ப வெளியே இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லாவே பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருமா? இது பெண்ட் ஆக கூடாதா? சென்டர்ல மட்டும் வச்சா எனக்கு என்ன ஆகும்? கார்னர் ரெண்டும் இப்படி பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நோட் வச்சு கிளாஸ் நடத்துவோம்ல, அது மாதிரி பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்றாங்க, இந்த எண்டுல ஒரு கசட்டு, இந்த எண்டுல ஒரு ஸ்டிஃப்னர், இந்த எண்டுல ஒரு ஸ்டிஃப்னர், இந்த எண்டுல ஒரு ஸ்டிஃப்னர் வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா இது பெண்ட் ஆக விடாம தடுக்குது. என்ன ஆகுது? இது பெண்ட் ஆக விடாம தடுக்குது. இதே இது அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் இடத்துல பாருங்க, காலம் லென்த் பத்தல. நம்ம காலம் லென்த் வந்து நேச்சுரலாவே மேனுபேக்சர் பண்ணும் போதே 12 மீட்டர்ஸ் அப்படியே இருந்தது. சேர்த்தே 12 மீட்டர்ஸ் 13 மீட்டர்ஸ் தான் இருக்கு. நீங்க ஹைட் பாத்தீங்கன்னா கீழ இருந்து அவ்வளவு வருது. அப்போ இந்த காலம் ஒரு தனி மெம்பர், கீழே இருக்கிற இந்த காலம் ஒரு தனி மெம்பர். இது ரெண்டத்தையும் நான் ஜாயின் பண்ணுவேன். எப்படி ஜாயின் பண்ணலாம்? பிளேட் வச்சு சுத்தி வெல்ட் பண்ணிட்டா இதோட லோடு கீழே இருக்கிற இந்த மெம்பருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? ஓகே. இதுல நமக்கு ஒரு கட்டிங் வரும். என்ன கட்டிங்னா, இந்த இருக்குல்ல, இது மெஷின் எத்தனா நான் எஜுகேட்டடா இருந்தா ஆனா நான் கிளாஸ்ல ஃபார்முலாவோட சொல்லிடுறேன். இப்போ அப்படியே வாங்க பொறுமையா. ஓகே, இது எல்லாமே டைமிங் கணக்குல வருது. இது எல்லாமே இதுல வருதுன்னா டைமிங் கணக்குல வருது. இப்ப பாருங்க இந்த பீமுக்கு கீழே அப்படியே வாங்க, பக்கத்துல வாங்க. இந்த பீமுக்கு கீழே இங்க இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்கா? ஜூம் இன் பண்ணுங்க, பக்கத்துல வாங்க. இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கா குட்டியா? சீட்டிங் ஆங்கிள், சீட் ஆகுது. இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லவா? இதை எரெக்ட் பண்ணும் போது இதோட எரெக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. வெளியில இருந்து இந்த பீமை கொண்டு வருவாங்க, கேஷ் பண்ணிட்டு வந்து வச்சிடலாம். ஏன்னா இந்த பீமோட பர்பஸ் என்ன? இந்த காலமும் ஸ்டே ஆக கூடாது. அதுதான் பர்பஸ். கரெக்டா? அதுதான் பர்பஸ். அப்ப என்ன பண்ணோம்னா, இதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு கொண்டு வர முடியாது. ஏன்னா தனித்தனி எலமெண்டா தான் கொண்டு வர முடியும். இவ்வளவு பெரிய இடம் வந்து எனக்கு அடைக்க கூடாது. அந்த மெம்பர் தனியா கொண்டு வந்துடுறேன், இந்த மெம்பரை தனியா கொண்டு வந்துடுறேன். வந்து வச்சு இந்த இடத்துல வெல்டடிச்சு. நல்லா இருக்கா? சொல்றேன் கிராவிட்டி படித்தாலும் இது இறங்க போகுது. இது கீழே இது வந்து எக்ஸ்பிரஸ் அப்போ இந்த வெல்டே மொத்தமா தாக்கிடும். இந்த வெல்டோட லோடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இந்த காலம் எவ்வளவு லோட டிரான்ஸ்பர் பண்ணுதோ அந்த லோடு எல்லாமே இந்த வெல்டுக்கு தான் உள்ள போகும். அந்த லோடு எல்லாமே இந்த வெல்டுக்கு தான் உள்ள போகும். அப்படியே வாங்க. இங்க பாருங்க, காலமோட மேல இருக்கிற பிளேட் வந்து இங்க ஸ்டிப்னர் இல்ல. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் அகலம் ஜாஸ்தியா இருக்கு, தெரியுதா? அகலம் ஜாஸ்தியா இருக்கு. அகலம் ஜாஸ்தி ஆகும் போது என்ன ஆகும்னா திக்னஸ் கூடும். ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கும். லைவ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஸ்டிடியூட் பக்கத்துல கிளாஸ் ரொம்ப இருக்கும். இதுவும் அதே மாதிரிதான். இது என்ன நடந்திருக்கு தெரியுமா? இத ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இத ஏற்கனவே சைட்ல கேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்குள்ள பேஸ் பிளேட் இருக்கு. இது மட்டும் தனியா டைமென்ஷன்ல தெரியுதா?
இதுக்குள்ள இருக்கு. இத வெளியில இருந்து எடுத்து வராங்க. வெளியில இருந்து எடுத்து வரும்போது அதனாலதான் இதோட திக்னஸ் வேற மாதிரி இருக்கு. இதோட மொத்த காலம் லோடும் இந்த பிளேட்ல தான் ஆக்ட் ஆகுது. நீங்க இந்த ஸ்டிஃப்னர் கொடுக்கலன்னா பிளேட்டோட திக்னஸ் ஜாஸ்தி ஆயிடும். இதுக்கு பேர் தான் பேஸ் பிளேட். இது அப்படியே கீழே கொடுத்துறோம்னா பேஸ் பிளேட். இதுக்கு பேரு கசட்டட் பேஸ் பிளேட். இப்ப இதுல வெல்டு கொடுத்துருக்கோமா, இந்த ஹோல் காலம் லோடு ஆக்ட் ஆகுமா? திக்னஸ் ஆஃப் பேஸ் பிளேட் என்ன? 28 அதுதான் கொஸ்டின். சோ அந்த திக்னஸ் ஆஃப் த பேஸ் பிளேட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும்னு நம்ம தியரிட்டிக்கலாம் அங்க போய் பார்ப்போம். இப்ப அப்படியே வாங்க. இதுல நம்ம இவ்வளவு நேரம் ஸ்டார் கேஸ்க்கு மேல நின்று பேசணும்ல, ஸ்டார் கேஸ்க்கு மேல நின்று பேசணும்ல, அதுல இந்த ஸ்டார் கேஸ்ல இது இப்படி மங்கிடக்கூடாது, சாகாக கூடாது. அதனால என்ன பண்றாங்க, இதை பிரேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ என் கை கீழே விழுகுது, கை வைஸ் வந்தாங்க, இந்த கிராஸ் வைஸ் வந்தாங்க. இப்போ என் கை முன்னாடி என்ன ஆகுதுன்னா இப்படி கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு. இப்போ நான் ஸ்டிஃபா ஃபீல் பண்றேன். இப்போ நான் எப்படி ஃபீல் பண்றேன்? ஸ்டிஃபா ஃபீல் பண்றேன். அதேதான் இந்த வேலை பார்த்து. இது இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்பேன பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. என்ன ஆகும்? பெண்டாயிரும். நடுவுல என்னால வைக்க முடியல. ஏன்னா இதை காலம் போட கனெக்ட் பண்ணணும். நடுவுல காலம் இல்லை எனக்கு. அதனால நான் என்ன பண்றேன், சைட்ல இங்க ஒரு சைட்ல கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்றதுனால என்ன ஆகுது, இது ரிஃப்ளெக்ட் ஆகாம எனக்கு அடுக்கப்படுது. இப்பயும் பாருங்க, இது ஒரு ஆங்கிள். உள்ள வாங்க. இந்த ஆங்கிள் மேல இந்த பிரேம் மேல பிளேட் உட்காந்துருக்கு. நீங்க காலை வைக்கிறீங்கல்ல, அது எங்க வைக்கிறீங்க? பிளேட்ல. அந்த பிளேட்டோட லோடு இந்த இடத்துக்கு போகுது. இங்க இருந்து இந்த மெம்பருக்கு போகுது. இங்க இருந்து வெல்டு மூலமா இங்க போகணும். அதனாலதான் ஸ்டீல்ல ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது? கனெக்ஷன்ல போல்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, வெல்டோட ஸ்ட்ரென்த் என்ன? இப்ப நீங்க அப்பா சொல்லுங்க, இந்த வெல்டோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும்? இது கொடுக்கிற ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதாவது இது உடையக்கூடாது. இங்க எவ்வளவு லோடு வருதோ அதுதான். இங்க எவ்வளவு லோடு வரும், இந்த பிளேட்ல எவ்வளவு லோடு வருதோ அவ்வளவு வரும். அந்த பிளேட்ல என்ன லோடு வரும் நீங்க இல்ல, அதுதான் நீங்க. அவ்வளவுதான். அப்ப லைவ் லோட் என்ன பண்ணுது? இந்த பிளேட்டுக்கு இருக்கு. பிளேட்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகுது, இங்க இருந்து இங்க வரும். கொஞ்சம் பாதியா குறைச்சிருதா? இல்லன்னா என்ன ஆகுதுன்னா மொத்தமா லென்த் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இது பாதியா குறைச்சிருக்கு. அப்போ இங்க பாருங்க, என் கை இப்படி வரும்போது சென்டர்ல வைங்க. சென்டர்ல இவர் வச்சுட்டாரு. இப்ப பாருங்க ரிஃப்ளெக்ட் ஆகுற இந்த மாதிரி வைக்கிறாங்களா, அதுதான் இந்த மெம்பர். அப்புறமா இந்த மெம்பருக்கு லென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த மெம்பர் என்ன பண்ணுது, கீழே விழுக ஆரம்பிச்சிருது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை இந்த சைட்ல இருந்து இப்படி தாங்கி பிடிக்கணும். இதை இந்த சைட்ல இருந்து தாங்கி பிடிக்கணும். பேரு பிரேசிங். இன்னொரு கிளாஸ்ல ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு இன்னொரு கிளாஸ்ல லேசிங் பேட்டர்ன் தனியா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது. இதுக்கு பேரு பிரேசிங். இது கே ஷேப்ல இருக்கா, இன்வெர்டடா கே ஷேப்ல இருக்கா, இதுக்கு பேரு கே பிரேஸ். அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன ஷேப்ல இருக்கு? எக்ஸ் ஷேப்ல இருக்கு. அப்படியே ஆன்சர் பண்றதா காட்டுங்க. என்ன ஷேப்ல இருக்கு? எக்ஸ்பிரேசிங். எக்ஸ் ஷேப்ல இருக்கு. அடுத்த வீடியோல அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேசிங் பார்ப்போம், பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். ஓகே, லேசிங் பார்ப்போம், பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். இப்ப இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம் சமரைஸ் பண்ணுவோமா? சென்னை ரொம்ப வாய்ஸா இருக்கு. ட்ரூ ட்ரெஸ் பார்த்திருக்கோம். ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகே, ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அப்புறம் மர்லின்ஸ் பார்ப்போம். டை மெம்பர்னா என்ன, ராஃப்டர்னா என்ன, கேபிள் ட்ரே என்ன, செக்கர்டு பிளேட் எப்படி இருக்கு, பிளேட் எப்படி இருக்கு, வேற என்ன பாத்தீங்கன்னா கசட்டட் பேஸ் என்ன, இந்த காலம்ல எப்படி இருக்கு, அது பேர் என்ன? ஸ்டிஃப்னர் பார்த்தோம். அப்புறமா பிரேசிங் பார்த்திருந்தோம். அதுல பிரேசிங் டைப்ஸ் கே பிரேசிக், எல் பிரேசிக், சாரி எக்ஸ் பிரேசிக் பார்த்தோம். அப்புறமா வெல்ட்ல எவ்வளவு லோடு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுதான் எஸ்ஒய் மோடல், சாரி ஸ்டீலோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து சொன்னேன். இதுல இருந்தா சொல்ல போகுது. அப்போ பேஸ் பிளேட் நம்ம கண்ணுக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போயிட்டு லேசிங் எங்க இருக்கு, பேட்டர்ன்ஸ் எங்க இருக்கு, பிரேசிக் வந்து நம்ம பார்த்துட்டு நிறுத்தோம். பேஸ் பிளேட் இது என்ன பார்த்தோம்னா how do you feel about this? சூப்பரா இருக்கு. ஓகே, சூப்பர். எப்படி இருந்துச்சு? இண்டஸ்ட்ரியல் விசிட் போல மாதிரி இருந்துச்சு. அங்க பாத்து சத்தமா நார்மலான செக்டர்ல எத்தனை
சூப்பர். இதுதான் இதே இதே எனக்கு இது மட்டும் சொல்லுங்க. இதே ஸ்ட்ரக்சர் எத்தனை நாள் பார்த்து போறீங்க? ஆமாவா இல்லையா? பார்த்துட்டு போறீங்களா? பார்த்துட்டு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ உங்க பிரெயின் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா என்னென்ன டாபிக்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இனிமே நீங்க நடக்கும் போதுனா இது என்னது சார், இந்த கிளாஸ் எப்படி சொல்லி தருவாரு சார், சொல்லி தந்ததோட இது எங்க மேட்ச் ஆகுது, இந்த மாதிரி அத்தனை டீடைலும் நம்ம மெட்ரோல பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம உள்ள போய் லேசிங் பார்ப்போம், பேட்டர்ன்ஸ் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு லேர்னிங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால இன்னைக்கு நிறைய நாய்ஸ் அதிகமா இருக்கு. மார்க்கெட்டிங் நாய்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத சப்ஜெக்ட்ஸ் இல்ல ஒண்ணுமே இல்லாத கான்டெக்ட் எடுத்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. We want to break that. We want to give the real civil engineering. அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். This is Nagadevan from Karzag Institute. Music for the Mari Vascal Thailand. Okay. Next class la paapom. Thank you students. Thank you for coming. Next class la live paapom. Live teaching. Be ready. Thank you all.